ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் அன்போடு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த லெந்து நாட்களிலே நம்ம தியானிக்கிற அநேக வேத வசனங்கள் இன்னும் ஆண்டவரண்டை நம்மை கொண்டு சேர்க்கிறபடியினால இந்த நாட்களை நம்ம இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிட்டு ஆண்டவரண்டை கிட்டி சேருவோம். இந்த நாட்கள் ஆண்டவருக்காக நம்ம எதையாகிலும் செய்கிறதற்கு பிரயாசப்படுவோம். வசனத்தின்படி மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள்லையும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறதற்கு தேவன் எனக்கு பாராட்டின பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்து பயன்படுத்துகிற அருமையான குருவானவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையினுடைய மூப்பர் சபையார் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசை கூட நம்ம தலை தாழ்த்தி நம்ம ஜபிப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இந்த நாளில் இடைபடுவாராக. ஒரு விசை கூட ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்க வேண்டும். அதை நம்ம உணர வேண்டும். ஆண்டவர் அவருடைய நாமத்தினாலே கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்ம மத்தியில் வருகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நல்ல கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சூழ்நிலைகளில் என்ன வாழ்க்கையினுடைய நிலைகளில் நம்ம இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக பேசும்படியாக ஆண்டவருக்காக ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்தவர்களாக ஆண்டவருடைய இருதயத்தின் பாரங்களை நம்ம அறிந்து கொண்டவர்களாக ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் பேசுகிறார் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம் களைந்திடும் வேஷம் நீ ஏன் பதறுகிறாய்? கூடாரவாசியே நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம் களைந்திடும் வேஷம் நீ ஏன் பதறுகிறாய்? நீ மேலானவைகளை தேடு, நித்தியரே சுவை நாடு. 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 நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. நீ மேலானவைகளை தேடு, நித்தியரே சுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்தியரே சுவை நாடு. வல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த இரவில் பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் பேசுகிறாருங்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே,
ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பேசுகிறதற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் யாராவது வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு தெரியும். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் நடைமுறை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் காரியத்தில் எப்படி நாம் இருக்கிறோம் என்கிறது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால். இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் எதற்காக இருக்கிறது என்கிறதை நீங்கள் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசமும் கிறிஸ்துவின் மேல் எதற்காக என்கிறது ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். யோவான் 12வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம ஒருவேளை காலையில் நம்முடைய குருத்தோலையை நம்ம ஒருவேளை அனுசரித்திருக்கலாம். அதை ஒட்டிய சில காரியத்தை வேத வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் கேட்கலாம். ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்கிற சத்தம் அங்கே கேட்கிறது. நல்லா கவனிங்க இந்த 2 வார்த்தை. ஒன்று ஓசன்னா என்கிற சத்தத்தையும், இன்னொன்று இஸ்ரவேலின் ராஜா என்கிறதையும் இங்கே இருக்கிற ஜனங்கள் அவருடைய பவனியிலே அவர்கள் உச்சரிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிற இந்த காரியத்தை 4 சுவிசேஷ புத்தகங்களிலேயும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களோடு கூட அது எப்படி நடந்திருக்கும் என்கிறத நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அது எப்படி நடந்திருக்கும். இயேசுவை அன்றைக்கு பார்க்கிறதற்காக அல்லது அந்த பவனியிலே கலந்து கொள்ளுகிறதற்காக பல விதமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒரு கூட்டம் எதற்காக போனது என்கிறத உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கவனிங்க. இந்த எருசலேம் தேவாலயம் இருக்கிறது. இந்த எருசலேம் தேவாலயத்திற்கு பின்பதாக ஒலிவமலை இருக்கிறது. இந்த ஒலிவமலையில் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு பல முறை தன்னுடைய வழக்கத்தின்படி ஜெபிக்கிற ஒரு இடம். இந்த ஒலிவமலையினுடைய கீழே பெத்தானியா என்கிற கிராமம் இருக்கிறது. எருசலேமுக்கும் இந்த கிராமத்துக்கும் இந்த ஒலிவமலையினுடைய கீழே இருக்கிற இந்த பெத்தானியாவுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர். அப்போ இயேசு இந்த பெத்தானியாவில் இருந்து பெத்பகே அப்படிங்கிற கிராமம் இந்த ஒலிவமலையுடைய மேலே இருக்கிறது. அவர் புறப்பட்டு அந்த ஒலிவமலையுடைய மேலே இருக்கிற அந்த பெத்பகேங்கிற அந்த கிராமத்துக்கு போய் அங்கிருந்து அவர் பவனியாக வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சம்பவம் எழுதப்பட்ட யோவான் 12வது அதிகாரத்துக்கு முன்னதாக யோவான் 11வது அதிகாரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருந்தது. அது என்ன நடந்துச்சு? லாசருவை உயிரோடு கூட எழுப்பின ஒரு காரியம், ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மரித்த ஒரு மனிதன், மரித்து 3 நாள் ஆன ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார் என்கிற காரியம் அந்த கிராமங்கள், அந்த பட்டணங்கள் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆகவே இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு மனிதனை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார் என்கிறத கேள்விப்பட்டவர்கள் அவரை மாத்திரமல்ல லாசரு
லாசருவையும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கூட்டமும் இருந்தது. இப்போ என்ன நடக்கு, இங்கே பெத்பகேல போய் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொல்லிட்டு. அவிழ்த்து கொண்டு வந்தவுடனேயே சீஷர்கள் தங்களையே அறியாமல் சில காரியங்களை செய்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன செஞ்சாங்க? ப்ரொஃபட்டிக்கலா, தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட அவரை மகிமைப்படுத்துகிற சில காரியங்களை இவர்கள் செய்தார்கள். இது நடந்து நிறைவேறும் பொழுதுதான் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள். அப்போ அவர்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எலிசாவினுடைய காலங்களிலேயே அங்கே யெகூ என்கிற ராஜாவை அவன் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த இடத்திலேயும் ஜனங்கள் வஸ்திரத்தை விரித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனக்கூட்டம் ராஜாவை அங்கீகரிக்கிறதற்காக, ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய ஸ்தானத்திலே வரும் பொழுது ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக அடையாளமாக இந்த வஸ்திரத்தை விரிக்கிறதாக வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக இவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கழுதையின் மீது அமர வைத்து அவர்கள் ஒரு பவனியாக இந்த பெத்பகேங்கிற கிராமத்தில் இருந்து அவர்கள் புறப்பட்டு அந்த ஒலிவ மலையிலிருந்து இறங்கி அவர்கள் எருசலேமுக்குள்ள நுழைகிறார்கள். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கழுதை எதற்கு அடையாளம்? ஒருவேளை யுத்தம் செய்கிறதற்கு ராஜா குதிரைகளை போவார், யுத்தம் செய்கிறதற்காக ராஜா குதிரைகளை செல்லுவார். ஆனால் கழுதையின் மீது வருகிறதற்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, சமாதானம் பண்ணுகிறதற்கு ஒரு ராஜா கழுதையின் மீது வருவார். 2வது, தான் ஜெயித்த ஜெயத்தை கொண்டாடுகிறதற்காக பட்டணத்தினுடைய வாசல்ல இருந்து பட்டணத்திற்கு உள்ளாக வரும் பொழுது அவர் கழுதையின் மீது வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மனதில் வைத்து அவர் இங்கே புறப்பட்டு இந்த எருசலேமுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்ட காலங்கள் பஸ்கா பண்டிகையினுடைய காலங்கள். பஸ்கா பண்டிகையானது அந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கப்பட்ட நாட்கள். இது அதற்கு முன்பதாக, ஒரு வாரத்திற்கு முன்பதாக நடந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆயிரக்கணக்கான யூதர்கள் அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறதற்காக எல்லாரும் இப்ப எங்க வராங்கன்னா எருசலேம் வந்திருக்கிறாங்க. தங்களுடைய சுத்திகரிப்பினுடைய முறைமையின்படி எருசலேமிலே கூடி அங்கே தங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக யூதர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே எருசலேமினுடைய பட்டணத்தில் வந்திருக்கிறார்கள், ஆலயத்திலே சுற்றி இருக்கிறார்கள். இப்ப அவங்கள என்ன பேசிக்கிறாங்கன்னா, இயேசு இங்க வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இன்னொன்றையும் கேள்விப்படுகிறார்கள். லாசரு மரித்து உயிரோடு கூட இந்த இயேசு எழுப்பி இருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் அவருடைய காதுகளில் வருகிறது. அவர் பெத்தானியாவில் இருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் இங்க இருக்கிற இந்த யூதர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க புறப்பட்டு ஆண்டவரை பார்க்கிறதற்காக இவங்க எதிராக போகிறார்கள். இப்ப பஸ்கா எதுக்காக அனுசரிக்கிறாங்க? பஸ்கா எதுக்காக அனுசரிக்காங்க? எகிப்தில் ஒரு நாள் இன்னொரு ராஜ்யத்துக்கு கீழே நாங்கள் இருந்தோம். எங்களை மோசேங்கிற ஒரு தலைவனை ஏற்படுத்தி அவன் கைகள் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து என் ஆண்டவர் விடுவித்தார் என்கிறதை நினைவு கூறுகிறதற்காக பஸ்கா கொண்டாடுறாங்க. இப்ப இந்த பஸ்கா கொண்டாடும் பொழுது எல்லாரும் எருசலேம்ல தேவாலயத்துல கூடியிருக்கும் பொழுது இவங்க யாருக்கு கீழே அடிமையா இருக்கிறாங்க? ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இந்த யூதர்கள் எல்லாம் அடிமையா இருக்கிறாங்க. இப்ப இந்த பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும்? இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதை எல்லாம் கேள்விப்படுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, இவர் மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசி தான், இவர் மெய்யாகவே இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா இவ்வளவு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் வேற யாரும் செய்திருக்க முடியாது. இன்னொரு பக்கம் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுவித்தார், இந்த நாளையே விடுவிக்கணுங்கிற எண்ணங்கள் அந்த யூதர்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த பெத்தானியாவில் இயேசு இருக்கிறார் என்கிற செய்தியை அவர்கள் கேள்விப்பட்டு அங்கே எதிர்பட்டு புறப்பட்டு போகிறார்கள். அன்றைக்கு
மேசியா அப்படின்னா யூதர்களுக்குள்ள ஒரு 3 எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இவர்கள் பாபிலோன்ல அடிமையா இருந்தாங்க, அசீரியர்கள் பிடித்து கொண்டு போனாங்க. இன்னொரு ராஜ்யத்தில் இருந்து எங்களை விடுவிக்கிறவராக இருக்க வேண்டும். 2. மூன்றாவதாக, எப்படி எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு கானானுங்கிற ஒரு தேசத்தை உருவாக்கி அங்க குடியமர்த்தினாரோ அதே போல இந்த யூதர்களுக்கு, இந்த இஸ்ரவேலருக்கு ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இது மேசியாவை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த யூதர்களுக்கு இருந்தது. இப்ப இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க இருந்த அநேக யூதர்களுக்கு, உண்மையிலேயே அங்க இருந்த அநேக சீஷர்களாகட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகட்டும், அவங்க உண்மையிலேயே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அவர் இஸ்ரவேலின் ராஜா என்று அவர்களை அங்கீகரித்தார்கள். ஆனால் அநேக யூதர்களுக்குள்ள இருந்த எண்ணமும் சிந்தனையும் இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்து இந்த ஆண்டவர் எங்களை விடுவிக்க வேண்டும், இந்த இயேசு எங்களை விடுவிக்க வேண்டும். ஏனென்றால் மோசையை போல அற்புதங்களையும் அடையாளங்களையும் இவருடைய கைகளினால் செய்யப்படுகிறது. ஆகவே இவர்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் போல, ஒரு அரசியல் ரீதியான இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அவர் போராடி பேசி விடுதலை வாங்கி தர வேண்டும் என்கிற எண்ணம் இந்த யூதர்களுக்குள்ள இருந்ததுனால இவர்கள் எதிர்பட்டு புறப்பட்டு போகிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்பந்தான் நீங்க வாசித்ததான இந்த வசனத்துல அவர் 2 காரியத்தை சொல்றாங்க. ஒன்று, ஓசன்னா. ஓசன்னா அப்படின்னா அந்த அவங்க பேசின மொழி அரமேக்கு மொழி. அரமேக்கிலிருந்து கிரேக்கத்தில் எல்லா இந்த பல புதிய ஏற்பாட்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆனால் ஹோசன்னாவை மட்டும் அப்படியே எழுதிட்டாங்க, அதுக்கு அர்த்தமே எழுதலை. முழு வேதத்திலேயே 118வது சங்கீதத்தில் 25வது வசனத்தில் மட்டும் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஹோசன்னா, ஹோசியானா அப்படின்னா கர்த்தாவே ரட்சியும் அர்த்தம். இப்போ இங்கிருந்து போனவங்கெல்லாம் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்களா? எங்களை காப்பாற்றும். அன்னைக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். எதிலிருந்து காப்பாற்றணும்? இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் நாங்கள் அகப்பட்டு கிடக்கிறோம், நாங்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம், எங்களை இதிலிருந்து நீங்க காப்பாற்றுங்க என்கிற வார்த்தை தான் அங்கே கூடியிருந்த அவருக்கு பின்னாடி போன அநேகருடைய வார்த்தையா இருந்தது. ஏன்னா ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜான்னு சொன்ன இதே கூட்டம்தான் ஒரு வாரத்தில் இவரை சிலுவையில் அறையுங்கள்னு சொன்னாங்க. இப்ப இவருடைய முழு எதிர்பார்ப்பும் எதை அடிப்படையாக வச்சிருக்குதுன்னா, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது யாருக்கும் அடிமையாக இருக்க நாங்கள் விரும்பவில்லை, ரோமர்களிடத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்கிற எண்ணம் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துவை நம்புகிறதற்கும் கிறிஸ்துவை தேடுகிறதற்கும் ஆண்டவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்குரிய நோக்கம், அடிப்படை என்ன? நிறைய நேரங்களில் இந்த உலகத்துக்காக, இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை நம்ம நம்புகிறோம். இம்மைக்கான காரியத்துக்கு மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். இந்த உலகத்தில் வாழுகிறதற்கு, இந்த ராஜ்யத்தில் நீங்களும் நானும் சுகபோகமா வாழுகிறதற்கு, கஷ்டப்படாம வாழுகிறதற்கு, ஆரோக்கியமா வாழுகிறதற்கு யாரை தேடுறோம்? இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க திருப்பி வாசிங்க. யோவான் 18வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். யோவான் 18:36. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. போதும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. இப்போ அவரை தேடி போனவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் என்ன எதிர்பார்ப்பு? இந்த ராஜ்யம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஒரு புதிய ராஜ்யம் வேணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. இதை கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் நிதானித்து பாருங்க. இங்க வீட்டில் போய் உங்க ஜெபத்தை நீங்க எழுதி பாருங்க. நீங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்கன்னு எழுதி பாருங்க. என்ன ஜெபம் பண்ணியிருப்போம்?
எனக்கு அது வேணும், பிள்ளைக்கு இது வேணும், கணவருக்கு அது வேணும், மனைவிக்கு இது வேணும், வேணும் 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 வேணும். 2025 வரைக்கும் நான் பட்டினியா ஆண்டவர் என்ன போட்டாருன்னு சொன்னவங்கள நல்ல ஒரு கரம் ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்க வீடு தரல ஆண்டவர், ஒன்றும் தரல, கை சொல்ல முடியுமா? எல்லாம் தந்திருக்கிறாரு, கேட்ட எல்லாம் கொடுத்துட்டாரு. என்ன பிரயோஜனம்? உங்களால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? அகஸ்தின் ஜெபக்குமாரன் இப்படி கேட்பாங்க. யார்கிட்ட சொன்னாலும் பேசும்பொழுது இந்த வார்த்தையை நான் பல முறை கேட்டேன். ஏன் பையனிடமே கேட்டிருக்காங்க, தம்பி நீ என்ன படிக்க போற? அவனு சொன்னான், இதை படிக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆமா பிரதர், ஆண்டவர் எங்களை நல்லா வச்சிருக்கிறார். ஒருத்தர் இப்படி சொன்னார், நல்லா வச்சிருக்கிறாரு, பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, நாங்கள் நல்ல போதுங்கிற அளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்திற்குரியவைகளையே கேட்டு வாங்கி அதையே அனுபவித்து அதில் குறைவு வரும்பொழுது அதுக்காக உபவாசம் பண்ணி அழுது புரண்டு இவ்வுலகத்திற்குரியவைகளையே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு தெளிவை புரிந்து கொள்ளணும். அவர் இவ்வுலகத்திற்குரியவர் அல்ல, இவ்வுலகத்திற்குரிய காரியங்களும் அவருடையவைகள் அல்ல. ஆனா அவரை நம்புறோம், அவரை விசுவாசிக்கிறோம்னு கேட்கிற நாம கேட்கிறது எல்லாமே உலகத்திற்குரியவைகள். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன வேணுமோ அதை கட்டாயம் ஆண்டவர் தருவார். ரொம்ப ரொம்ப எளிமையா சொன்னார், அடைக்கலான் குருவியை பாருங்கன்ட்டார். நீங்க ஒவ்வொரு நாளும் போகும்போது குருவியை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரணும், அதை போஷிக்கிறவர் என்ன போஷிக்க மாட்டாரா? ஆனாலும் நம்ம கேட்போம், உங்களுக்கு தொழிலை கொடுத்திருக்கிறார, என்ன பிரயோஜனம்? படிச்சிருக்கீங்க, அதனால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது பயன்படுத்தப்படுகிறதா? உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் செய்கிறவைகள் அவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்தப்படுகிறதா? எப்படி ஒரு கூட்ட இந்த யூதர்கள் இந்த உலகத்திற்குரியவைகளுக்காக இயேசுவுக்கு பின்னாடி போனாங்களோ, இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய வேளைகளில் மறைமுகமாக நம்ம அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் ஆண்டவரை பின்பற்றி வாழணும்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பாடுகள் வரும், பிரச்சனை வரும். பரலோகத்துக்கு போகிற பாதை எளிது கிடையாது, அது ஒடுக்கமானது. எத்தனை பேர் வேதனையோட போறீங்க? வேதனைன்னா நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, எதிர்த்த வீட்டு பிள்ளை 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கும், அதை பார்த்தோன்னா நமக்கு வேதனையா இருக்கும், நம்ம பிள்ளை வாங்கலன்ட்டு அந்த வேதனையை நான் கேட்கல. சொந்தக்காரங்க வீடு கட்டியிருப்பாங்க, நமக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்காது, நமக்கு ஒரே வேதனையா இருக்கும், அந்த வேதனையை நான் கேட்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வாழுகிறதற்கு வேதனையோட போறீங்களா? உங்களுக்கு ஒடுக்கமா இருக்கிறதா? அல்லது நீங்கள் ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்கள், ஊழியங்கள்ல உங்களுக்கு பாடுகள் வருகிறதா? பிரச்சனைகள் வருகிறதா? இதையாவது இழக்கிறோமா? நிறைய நேரங்களில் இவ்வுலகத்திற்குரியவைகளிலேயே நம்முடைய கவனம், இவ்வுலகத்திற்குரியவைகளிலே நம்முடைய ஜெபம், இவ்வுலகத்திற்குரியவைகளிலேயே நம்ம நின்று விடுகிறோம். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் உங்களுக்காக தேடுறீங்க, உங்களுக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்காக வாழ்றீங்க, எவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்காக நீங்க பிரயாசப்படுறீங்கன்னு சொற்பமா தான் இருக்கும். சிலர்லாம் இந்த கொடுப்பாங்க, பயன்படுத்தி கலட்டி தூர போட வேண்டிய ட்ரெஸ்ஸை சேர்த்து யாருக்காவது கொடுப்பாங்க. ஆனால் பெருமையாக இருக்கும் கொடுத்துட்டோன்ட்டு. தூர போட வேண்டியதை கொடுத்துட்டேங்கிறது பைபிள் சொல்லியிருக்கு. 2 வச்சிருந்தேன்னா 1 கொடு, ஈக்குவலாக கொடுக்கணும். ஆனால் நாம குப்பையில் போட வேண்டியதெல்லாம் கொடுத்தோம். எல்லாத்துலேயும் அப்படிதான் இருக்கும். ஊழியம் செஞ்சீங்களா? செஞ்சோம். பிரயாசப்பட்டோமா? பட்டோம். எல்லாம்
ஒரு பெரிய பிரயாசம்லாம் இல்லை, ஏதோ செய்யணுங்கிறதுக்காக, கடமைக்காக. உடைய முழு வாழ்க்கையும் தேவன் உங்களுக்கு கொடுத்தவைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இருக்கிறதா? உங்களுடைய ஜெபங்கள், ஜெபம் பண்ணியிருப்பீங்க, யாராவது உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிறைய நேரங்களில் இவ்வுலகத்திற்குரியவைகளையே நீங்களும் நானும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நம்புறது எதுக்கு? எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒன்று நடக்கணும். எங்கள் ஜெம்ஸில், எங்கள் சாயிரபுரத்தில் ஒரு கேம்பஸில் ஒரு கூடாரம் கட்டிகிட்டு இருந்தோம். அப்போ ஆரம்ப நாட்களில் கட்டிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வந்த ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு புரியலை ஆரம்பத்தில். அவர் என்ன கேட்டார்னா, இது என்ன இடம், என்ன ஊழியம் எல்லாம் கேட்டார். கேட்டுட்டு ஒன்று கேட்டார் என்கிட்ட, ஏதாவது இங்கே வந்தால் ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டார். அவர் கேட்டது எனக்கு விளங்கவே இல்லை. நல்லது நடக்குமானா என்ன நடக்கும், திரும்ப சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன். விளக்கமாக கேட்டேன் அவர்கிட்ட. இல்லையா, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பாடுகள், வியாதிகள் எல்லாரும் வந்தால் இங்கே வந்தால் சரியாகுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள எண்ணம் என்னன்னா, ஆண்டவர்கிட்ட வந்தா ஏதாவது நன்மை கிடைக்குமா? கட்டாயம் அவரை மாதிரி அற்புதம் செய்கிற ஆண்டவர் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனால் அதுக்காக மட்டும் தேடுறது தான் தப்பு. நல்ல கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஓட்டம், நம்முடைய வாழ்க்கையில் எண்ணம் எல்லாம் ஆண்டவருக்கானதாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, மிஷினரிகள் தியாகத்தோடு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தலைமுறையாய் உங்களை என்னையும் இந்த திருச்சபையில் இணைத்திருக்கிறார். ஆண்டவர் படிப்பை கொடுத்திருக்கிறாரு, வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, தொழிலை கொடுத்திருக்கிறாரு, வேலையை கொடுத்திருக்கிறாரு. இதை கொண்டுட்டு யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். நீங்கள் தூத்துக்குடியோட நார்த்தில் போய் பாருங்கள், தமிழ்நாட்டோட நார்த்தில் போய் பாருங்கள். இன்னைக்கு கூலி வேலைக்கு 100 ரூபாய்க்கு கூலிக்கு வேலைக்கு போகிற ஆட்கள் எல்லாம் உண்டு, படிக்காத கிராமங்கள் உண்டு. ஆனால் மிஷினரிகள் தியாகத்தோடு கொடுத்துருக்கிறாங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஆண்டவருக்கு நம்ம மேலே ஒரு திட்டம் உண்டு. ஆனால் நம்ம புரிந்து கொள்ளலை. நம்ம வாழ்கிறதுல நம்ம நினச்சிக்கிட்டோம் நாம் நல்ல உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ்கிறது தான் நல்லதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டி அப்படிதான் நமக்கு காண்பிச்சு கொடுக்காங்க. ஒருத்தன் நல்ல கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க நல்ல ஐஸ்வர்யமா வாழ்றாங்களா, எல்லாரும் சொல்றது ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். பண்ற அநியாயம் தாங்காது. ஆனா இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பு, பணம் இருக்கணும், பொருள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இக்கால ராஜ்யத்திற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. கடந்த முறை ஒரு மிஷினரி 17 வருஷத்துக்கு முன்பதாக அவர் ஜெம்ஸில் இணைந்தார். அவர் அகஸ்டின் ஜெபக்குமாரை பார்த்ததே கிடையாது. அவர் விப்ரோவில் 17 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. பெங்களூர்காரர், ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர். அப்பமே 1.5 லட்சம் ரூபா. அப்போ ஒரு நாள் அவர் இருக்கிறது ஜெர்மனில் இருக்காரு, அவருடைய மனைவி பெங்களூர்ல இருக்காங்க. 3 முறை ஒரே தரிசனம், ஒரே நாளில் ஒரே தரிசனத்தை 2 பேரும் பார்க்குறாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார்னு நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுற மாதிரி முன்னப்பின அவரை பார்த்ததே கிடையாது. 3 முறை. அப்போ ஒரு முறை பெங்களூருக்கு அவருக்கு லீவுக்கு வந்திருக்கும் போது அங்கே ஒரு கூட்டம் நடந்திருக்கிற அந்த வால் போஸ்டில் அந்த காரியத்தை பார்த்துருக்குறாங்க, அவருடைய ஃபோட்டோவை. உடனே அவர் போய் மனைவியை கூப்பிட்டு வந்து, உனக்கு தரிசனத்தில் பார்த்தவர் இவரா பாருன்னு உடனே, ஆமாம் அவரு தான். உடனே போய் கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் இப்படி வேலை செஞ்சிட்ருக்குறோம், நாங்கள் இப்படி தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். அப்போ ஊழியத்துக்கு வரும்படி தேவன் அழைக்கிறார். 17 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் ரூபா வாங்குகிற சம்பளத்தை விப்ரோவில் இந்த ஹைட்ராலிக் மெத்தடை இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். வேலையை ரிசைன் பண்ணிட்டு இவ்வுலகத்திற்குரியவைகள் நான் அல்ல என்று தேவனுக்காக பிரயாசப்பட்டார். அவருடைய மனைவி ஊழியத்துக்கு வருகிறோன்னு சொல்லிட்டு தான் அணிந்திருந்த 100 பவுன் நகையை கலட்டி 2 மிஷனரி ஸ்தாபனத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க.
நான் இன்னைக்கு அவங்கள பார்க்குறேன், அவங்க போட்டிருக்கிற ஷர்ட் ஒரு 500 600 இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்கிறதற்கு அழைக்கப்பட்ட நாம இன்னும் வேணும், இன்னும் ஆசீர்வாதத்துக்காக, இன்னும் நன்மைகளுக்காக ஆண்டவர் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கூட்டம் இவ்வுலகத்திற்காக அல்ல, இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்திற்காக அல்ல, வரப்போகிற ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற ஒரு கூட்டம் உண்டு. நீங்க எந்த கூட்டம் இருக்கீங்களா? அல்லேலூயா. இல்லை பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க. சரி, சண்டைக்காராக இருந்தாலும் கேளுங்க, நீங்கள் முகத்தை பார்த்து கேளுங்க, நீங்கள் எந்த கூட்டம்? கடந்த முறை நான் ஒரு சாட்சியை நான் சொன்னேன், நான் லேசாக ஞாபகப்படுத்துகிறேன். பைபிள் காலேஜ் படித்த ஒரு பையன், நான் இன்னைக்கு காலையில் பேசிட்டு இருக்கும்போது அவனுடைய நினைவு வந்தது. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் ரொம்ப அவசியம்னு ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போனான். ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனான். அவன் சாகிற தருவாயில் மரண பயத்தில் அவன் கதறினான். அழைப்பு உண்டு, தெரிந்து கொள்ளுதல் உண்டு. அவன் படிக்கும் பொழுதே அநேக ஆண்டவருக்குள்ளே இழுத்து ஆண்டவருக்குள்ளே சேர்த்தவன். ஒரு முறை சொன்னான், பஸ்ஸுக்கு பணம் கிடையாது, ரோட்டில் நிற்கான். அவன் சொல்கிறான், இன்னொரு இடத்துக்கு போகணும், இந்த வண்டி நிற்கணும் அப்படின்னா நேராக வந்து அவன் முன்னாடி நின்றுச்சு. ஏறி அவன் போன இடத்துக்கு போனானா. அவன் சொல்கிற சாட்சி, தேவனுக்காக பிரயாசப்பட்டதெல்லாம் உண்மை. ஆனால் யாரோ அவனை வித்தியாசமாக நடத்தினதுனால ஊழியத்தில் உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் வேணும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு போனான். ஆத்துமாவை இழந்துட்டான். எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஆத்துமாவை இழந்துட்டான். அவன் மரணத்தில் இருக்கும் பொழுது பயத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக எதையும் செய்யலை, ஓடலை என்கிறத அவன் உணர்ந்து கொண்டான். நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஓட்டம், நம்முடைய காரியம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன ஓட்டம் இருந்திருக்கலாம், சின்ன சின்ன ஊழியம் இருந்திருக்கலாம். நாட்கள் கடைசி நாட்கள். இன்னும் நமக்காக வாழுகிறதை நாம் நிறுத்த வேண்டும். நமக்காக வாழுகிறதை நாம் நிறுத்தி ஆண்டவருக்காக ஓட வேண்டும். பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, எல்லாம் உண்டு. அதையும் தாண்டி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. இவ்வுலகத்திற்குரிய ராஜ்யத்துக்காக நம்ம படைக்கப்படலை. ஆண்டவர் வரும்போது சொல்றாரு, நான் விசுவாசத்தை காண்பேனோ, விசுவாசத்தை காண்பேனோ. நீங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரும் கூட்டம் பரலோகத்துக்கு போயிருவோன்னு சொல்லிட்டு.
இன்னைக்கு முன்னாடி நின்று புல்பீட்டில் ரொம்ப பிரபலமான ஊழியக்காரர்கள் கூட, நான் பேர் சொல்ல விரும்பலை, பணத்துக்கு பின்னாடி, பொய்க்கு பின்னாடி, ஏமாற்றுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற காலம். வெளியில நம்முடைய காரியங்கள் எல்லாம் பக்தியில் இருக்கிறது போல இருக்கு, ஆனால் உள்ள வாழ்க்கை கேவலமாக இருக்கு, உள்ள வாழ்க்கை அவலட்சணமாக இருக்கு. ஆனால் யாரை நம்புகிறோம்? இப்படி விசுவாசம் யார்கிட்ட இருக்கு? ஆமாம், ஆண்டவர் மேலே தான் இருக்கு. இயேசுவை நம்புகிறோம். ஏன் தெரியுமா? வாழ்க்கை மாறாமல் ஏன் ஆண்டவரை தேடுறோம்? இம்மைக்காக. இம்மைக்காக தேடுகளுடைய வாழ்க்கையும் காரியமும் இப்படித்தான் இருக்கும். வரக்கூடிய ராஜ்யத்துக்காக அவருடைய பிரயாசம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம திருப்பி வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 4வது வசனம். பஸ்கா சமீபம் ஆனது அப்படின்னு எழுதிட்டு இங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம் நடக்கிறது? 5 அப்பம் 2 மீன்களை 5000 புருஷர்கள் மட்டும் சாப்பிட்டதாக வேதம் சொல்லுகிறது. பெண்கள் சிறு பிள்ளைகளும் அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ நீங்க வாசிங்க 14வது வசனம். அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி ஒரு மோசே எப்படி ஒரு தலைவனாக தீர்க்கதரிசியாக அவர்கள் நம்பினார்களோ, இவர் உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், அவர்கள் வந்து, இயேசு சொல்லுகிற வசனம், அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து என்ன சொல்லியிருக்கு? மறுபடியும் விலகி போனார் என்று. இந்த ஜனங்கள் 5000 புருஷர்களுக்கு மேல ஒருத்தர் சாப்பாடு கொடுத்து போஷிக்கிறத இவங்க எங்க கேள்விப்பட்டிருக்காங்கன்னா, வனாந்தரத்தில் வரும்பொழுது மன்னாவால லட்சோபலட்ச ஜனங்கள் போஷிக்கப்படுகிறத கேள்விப்பட்டார்கள். இப்ப இவர் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததுனால, இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து மோசையை போல விடுவிக்க கூடியவர் இவர்தான் என்று அவரை ராஜாவாக்கும்படிக்கு அவர்கள் போகிறார்கள். இயேசு என்ன பண்ணாரு? விலகி போனார். ஏன்? அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியவைகள் அல்ல. ஆனா போன கூட்டம் எதுக்கு போச்சு? அற்புதத்தை பார்த்ததனால போச்சு. இருக்கீங்களா? அல்லேலூயா. அற்புதத்தை பார்த்ததனால ஆண்டவரை தேடுற கூட்டம் இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணணும், ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படணுங்கிற எண்ணம்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டி, இன்னைக்கு இருக்கிற சபைகளில் இருக்கிற அநேகருக்குள்ள கிறிஸ்துவை தேடுவது எதற்கு? அற்புதத்துக்காக. அற்புதத்துக்காக. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு, இந்த உலகத்தினுடைய நன்மைகளை அனுபவிக்கிறதற்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அதான் சொன்னேன், எதை கொடுத்தாலும் எதை வாங்கினாலும் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அற்புதம் மட்டும் இவங்களுக்கு நடக்கணுமா? எங்க போனாலும் தலையை கொடுக்கிற கூட்டமா இன்னைக்கு மாறிட்டோம். இருக்கீங்களா? அல்லேலூயா. அற்புதத்தை மட்டும் நம்ம தேடுவோம்னா, நீங்க இவ்வுலகத்திற்குரியவைகளுக்காக நீங்க பிரயாசப்படலை. ஆண்டவர் இவ்வுலகத்திற்குரியவர் அல்ல. இன்னைக்கு ஆண்டவரை நம்புறது, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, ஆண்டவர் விசுவாசிக்கிறது அநேகர் எதற்கு? எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு அற்புதம் நடக்கணும். நான் ஒரு சாட்சியை சொல்றேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன்.
ஒரு சிறிய நான் போகும்போது ஒரு 20 பேர் இருந்தாங்க. ஒரு கிராமத்தில் இப்படி மாடியில் வச்சு நாங்கள் ஒரு சின்ன காஸ்பல் மீட்டிங் நடத்துகிறோம், நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னாங்க. யாருன்னு தெரில. நான் போயிட்டேன். நான் போய் பார்த்தேன். அங்கே 20 பேரில் வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, 1-2 வாலிப பசங்க எல்லாம் இருக்காங்க. நடத்த வந்தவங்க மொத்தமே அவ்வளோதான் இருந்தாங்க. அதில் வந்திருந்த நிறைய பேர் கடைசியாக கொடுக்குற அந்த கூட்டம் முடிஞ்சவொடனே கடைசியாக கொடுக்குற புரோட்டாவுக்காக வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு கொடுத்த வசனத்தை நான் பேசிட்டு நான் கிளம்புனேன். அப்போது அங்கே இருந்த ஒரு வாலிப பையன், 29 வயது இருக்கும், 28. அவன் சொன்னான், நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா. மாடியில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அவங்கெல்லாம் புறப்பட்டாங்க. 1 மணி நேரம் பேசினான். அவன் சொல்கிறான், அண்ணே தற்கொலை செய்து சாகணும்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் இன்றைக்கு சாகலாமா நாளைக்கு சாகலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ நான் கேட்டேன். அவன் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டான். நல்ல வேலை இல்லைண்ணே. அவன் ராஜஸ்தானில் ஒரு ஆயில் கம்பெனியில் ஒரு லேப் டெக்னீஷியனை வேலை பார்க்கான். 20 நாள் வேலை, 10 நாள் லீவு. அந்த 10 நாள் இங்கே வந்துடுவோம். வீட்டுக்கு தெரியாமல் அவனுடைய சொந்த சகோதரிக்கு திருமணம் முடித்ததுனால அந்த கடன் பாரம், பெற்றோர்கள் வயசானவங்க, ஸோ இவன் உழைத்து அந்த கடனை கொடுக்கணும். 1. 2வது, யாருக்குமே தெரியாமல் ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை இழந்துட்டான். ஸோ இந்த கடனையே அவன் கொடுக்கணும். அதை வீட்டுக்கு தெரியாமல் அவன் வருகிற அந்த 10 நாள் லீவில் கொத்தனார் வேலைக்கு போவான். கொத்தனார் வேலைக்கு போய் அந்த பணத்தை எடுத்து தெரியாமல் அந்த கடன் அடைச்சிட்டு இருக்கிறான். 29 வயதாயிட்டு ஒரு திருமணம் நடத்தணும். அதுக்காக அவன் சொன்னான், நான் லவ் பண்ணேன், அந்த பிள்ளை இந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. அதையும் இப்போ அவன் சொல்கிறான், இந்த சூழ்நிலைகளில் எனக்கு நான் வாழ விரும்பலை, எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இந்த கடன் அடைப்பனா, என் பெற்றோர் எனக்கு திருமணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ட்டு அவன் இதையே யோசிச்சுட்டு இருந்தான். நான் ஒரு மணி நேரம் பேசிட்டு ஒன்று சொல்லிட்டு வந்தேன். எனக்குள்ள ஒரே ஒரு எண்ணம், ஆண்டவரை நம்ம காட்டி கொடுத்துட்டா போதும், இவன் ஆண்டவரை பிடிச்சிட்டா போதும், ஆண்டவர் இவனை நடத்துவார். இது என்னுடைய எண்ணம். நான் அவனுக்கு அற்புதத்துக்காக நான் ஜெபிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரே அவன் உங்களை பிடிச்சிக்கிடணும். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், உனக்கு எப்பெல்லாம் இந்த டிப்ரெஷன் வருதோ, எப்பெல்லாம் தற்கொலை பண்ணணும் உனக்கு தோணுதோ எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த நேரங்காலம் தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவனுக்கு நைட் ஷிஃப்ட்டு. அங்கே நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவான். குறைஞ்சது 45 நிமிஷம் பேசுவான், சொன்னதே சொல்லுவான். பொறுமையாக கேட்டு அவங்க கூட பேசணும், பொறுமையாக கேட்டு பேசணும். பேசி 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 ஒழுங்காக வேதத்தை எடுத்து வாசிக்க வச்சோம், ஜோம் பண்ண வச்சோம். நீ முதல்ல ஆண்டவரை தேடு, ஆண்டவரை தேடு. அவன் ஒரு கட்டத்தில் ஆண்டவரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனே சொல்கிறானே, நான் இந்த சூழ்நிலையில் இருந்தேன், ஆண்டவர் இந்த வசனத்தில் என் கூட பேசினாருன்னு சொல்ல ஆரம்பித்தான். திடீர்னு ஃபோன் பண்ணுவான், அண்ணே என் கூட இருக்கிற எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, நானும் அட்டன் பண்ணுறேன். அவங்கள காட்டிலும் இந்த ப்ரொஃபஷனில், இந்த வேலையில் நான் ரொம்ப தேர்ந்தவன், திறமைசாலி. ஆனால் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கி. என்ன சொல்ல முடியும்? தம்பி, அதை விட ஆண்டவன் நல்ல வேலை தருவார், இது உனக்கான வேலை இல்லை, இப்படி தான் சொன்னேன். அவன் நாட்கள் ஆக ஆக அவன் லீவுக்கு வரும் பொழுதெல்லாம் சண்டே ஸ்கூல் எடுக்கிற அளவுக்கு மாறினான். அற்புதத்துக்காக நான் ஜெபிக்கலை. என்னுடைய எண்ணம், ஆண்டவரை காட்டி கொடுப்போம், அவன் ஆண்டவரை பிடிச்சிட்டானா போதும். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் கடந்த வாரம் அவன் ஒவ்வொன்று காரியத்தையும் அவன் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னதாக எனக்கு ஃபோன் பண்ணும்போது,
திடீர்னு ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ ஒருத்தங்க அனுப்புகிறாங்களாம், அமெரிக்கன் கம்பெனி. அவன் அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ளை பண்ணால் ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் கழித்து கூப்பிடுவாங்க. 1 மணி நேரத்தில் இன்டர்வியூ. அவன் இன்டர்வியூவில் பேசி முடிச்சிட்டான். அவனுக்கு சம்பளம் எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்காங்க. இவன் வாங்கினது 20,000. இவன் ஒன்று சொல்லியிருக்கான், அவங்களுக்கு புரியலை. அவங்க ஒன்று சொல்லிட்டு வச்சுட்டாங்க. 1.5 லட்ச ரூபா சம்பளம். அவன் வச்சிருந்த கடன் 3 லட்ச ரூபா. யாருக்கும் தெரியாத கடன் 3 லட்ச ரூபா. இவனுக்கு ஆண்டவரை பிடிச்சு ஆண்டவர் பின்னாடி ஓடுனதுனால இவன் 2 மாத சம்பளம் அவனுடைய கடன் அடைக்கிறதுக்கே போதும். அவன் இன்னும் சொன்னான், அவன் செலக்ட் பண்ணியிருக்கிற கம்பெனியில் அவனுக்கு வேலை எப்படின்னா, விசா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இமீடியட்டாக ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பி வர சொல்லிட்டாங்க. போயிட்டு வர ஃப்ளைட் டிக்கெட் கம்பெனி கொடுத்துரும். அவன் அங்கே ஒரு 3 ரெஸ்டாரண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் எங்கேனாலும் சாப்பிட்டுக்கோங்க, நாங்கள் பே பண்ணிக்கிடுவோம். சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் 50,000 ரூபா அவனுக்கு அவன் கம்பெனி பே பண்ணுது. 2 மாதம் வேலை, 1 மாதம் லீவு. அந்த 1 மாதம் இந்தியாவுக்கு வந்துட்டு போகிற ஃப்ளைட் டிக்கெட்டை அந்த கம்பெனியே கொடுத்துரும். அவன் இங்கே வந்து லீவில் இருக்கும் பொழுது பேசிக் சேலரியையும் அவனுக்கு பே பண்ணிடுவாங்க. இப்போ அவன் நேற்று ஊருக்கு வந்திருந்தான். அற்புதத்துக்காக ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் வைக்கலை. இம்மைக்கானவைகள் ஆண்டவரை தேட நம்ம அதுக்காக அழைக்கப்படவில்லை. அவன் கடைசி எனக்கு சொன்னது, ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது ஆண்டவர். எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாய் நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் வாழ முடியுமோ அவ்வளவு அதிகமாய் நான் வாழுவேன்னு அவன் எனக்கு சென்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறவருங்கிறது மறுக்க முடியாது. ஆனால் இம்மைக்காக நம்ம தேடுறோமா? ஆண்டவரை தேடுறதுக்கெல்லாம் நமக்காக இல்லை. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களை குறித்து. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு என்ன தேவையோ, எப்பொழுதும் இந்த வசனத்தை சொல்லுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நம்ம தேடுறதெல்லாம் உலகத்திற்குரியவைகளையே நம்ம தேடிட்டு இருக்கோம். நமக்கு என்ன நடக்கும், பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், நம்ம பிள்ளை இவ்வளவு சம்பாதிச்சிட மாட்டாங்களா, நம்முடைய குடும்பம் இவ்வளவு சம்பாதிச்சிடாதா, இருக்கிறதை வைத்துக்கொண்டு தேவனுக்காக எதையாயிலும் செய்கிறதற்கு, இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களை உப்பா வச்சிருக்கிறாருங்க, ஒளியா வச்சிருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? நம்மளை இந்த உலகத்தில் ஒரு பொண்ணா வச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் எப்படி இருக்கோம்? மண்ணா இருக்கும். மண்ணுக்கானவைகளையே நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆண்டவரை விட்டுறக்கூடாது. இந்த மண்ணுக்காக யாரை விட்டுறக்கூடாது? ஆண்டவரை விட்டுறக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோ யாரையும் இப்பூவினே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோ யாரையும் இப்பூவினே
இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதி, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்காக, வாழ்க்கைக்காக இயேசுவை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவை விட்டுறக்கூடாது. மண்ணுக்காக என் மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை, இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 24:21. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இது யாரை வச்சு எழுதியிருக்குது? எம்மாவு சீஷர்கள்னு நம்ம சொல்லுவோம். எம்மாவுல இருந்து அந்த கிராமம், அந்த பட்டணத்தில் இருந்து அவர்கள் நடந்து போகும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து போகிறார். ஆனால் அவங்க இயேசுன்னு அறிந்து கொள்ளலை. ஒருவேளை இவர்களை குறித்து ஒரு பெரிய காரியம் வேதத்தில் எழுதப்படவிட்டாலும் நம்ம இவர்களை எம்மாவு சீஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய அநேக உபதேசங்களையும் வசனங்களையும் ஒருவேளை எங்கெல்லாம் போனாரோ அவங்கெல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க? இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர். இந்த மீட்டு கொள்ளுதல்ங்கிறது என்ன பதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனா, அரசியல் ரீதியான விடுதலை. இவர் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து மீட்டு எங்களை விடுதலை ஆக்குவார்னு நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் அவர் செத்து 3 நாள் ஆயிட்டு. சீஷனாக இருந்தவன் தான், ஆண்டவருடைய வசனத்தை கூடவே கேட்டவன் தான். அவருடைய மத்தேயு 5, 6, 7 அவருடைய மலை பிரசங்கங்கள்லாம் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் பின்னாடி ஓடுகிற கூட்டம் தான். ஆனா என்ன புரியல? இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்னு பல முறை சொன்னாலும் புரியல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம புரியாமலே உட்கார்ந்துட்டு இருக்கோம். சீசன்கிற ஸ்தானம், சீசன்கிற அந்த ஒரு குணங்கள்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் அடிப்படையில் உள்ள என்னதான் ஓடிட்டு இருக்கு? இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் தான் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணம், சிந்தனை அவர்களுக்குள்ள இல்லை. அவர் தீர்க்க தரிசன காரியங்கள் எல்லாம் விளக்கி காண்பிக்கும் பொழுதுதான், வசனத்தினுடைய வெளிச்சம் அவர்களுக்கு காண்பிக்கப்படும் பொழுதுதான் உள்ள எப்படி இருக்கு? கொழுந்து விட்டு எரியுது. இப்போ பிரசங்கத்தை கேட்கும் பொழுதெல்லாம் வைராக்கியம் வரணும். பிரசங்கத்தை கேட்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை குறித்த, பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியமும் உள்ளத்தில் அக்கினியாய் பற்றி எரியணும், கொழுந்து விட்டு எரியணும். ஆனால் எங்க பிரதர் எரியுது? வீட்டில் இன்னைக்கு அடுப்பெரியதே பெரிய விஷயம். இங்க சீசனா இருக்காங்க, எல்லாம் புரியுது. ஆனா வாழ்றது, எதிர்பார்ப்பு எல்லாம் எதை சார்ந்திருக்கு? உலகத்தை சார்ந்திருக்கிறது. நீங்க ஒரு வட்டம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க,
ஒரு லிமிட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க. என்னுடைய ஊழியம் அளவு, என்னுடைய ஜெபம், நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியது, நான் ஆலயத்துக்காக செய்ய வேண்டியது, சுவிசேஷ ஊழியத்தில் இவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் புரியலை. நிறைய பேருக்கு எவ்வளவு பேசினாலும் உள்ளம் உடைக்கப்படலை. அந்த வசனத்தை கேட்கும் பொழுது வைராக்கியம் பற்றி எரியலை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு 25 வாசிங்க. 24, 25. லூக்கா 24, 25. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு பரலோகத்திற்குரிய காரியங்களையும் எவ்வளவு பேசினாலும் ஆள் எங்க தான் வந்து நிற்கு? எங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, எங்க தலையில கை வச்சு சோகமாக்குவாங்க, எங்க போகலாம்? என்ன இருதயம்? மந்த இருதயம். ஒரு பிரதர் இருப்பாப்புல, அவர்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் பிரச்சனையில் இருப்பார். நம்ம பேசிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். அடுத்த நாள் போனாலும் நேற்று என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லுவார். திரும்பவும் சொல்லிட்டு இன்னொரு நாள் பார்க்கும்பொழுது, பிரதர் அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்லுவார். என்ன இருதயம்? மந்த இருதயம். போன வாரம் அந்த மென்டலி டிஸார்டராக அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு அவரை கொண்டு போய் நிறுத்திடுச்சு. மந்த இருதயம். வசனத்தை புரியாது. எங்க சுத்தி என்ன பேசினாலும் இவ்வுலகத்தினுடைய நன்மைகளையே இருதயம் யோசிக்கும். இந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். இந்த வசனத்தெல்லாம் பேசும் பொழுது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை பேசும் பொழுது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இது விளக்கி காண்பிக்கும் பொழுது அங்க வந்துச்சு. இல்லைன்னா மந்த இருதயம். இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்காக பிலாத்துவின் இடத்துல கொண்டு போனாங்க. வாசிச்சிருக்கீங்களா? ஆமா. கொண்டு போகும் பொழுது யூதர்கள் பிலாத்துவினுடைய வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? தீட்டு. புறஜாதியான வீட்டுக்குள்ள போனா தீட்டு. 7 நாள் அளவும் அவன் பஸ்காவா இருந்தாலும் புசிக்க கூடாது. பஸ்காவின் நாட்கள். அப்போ இயேசு ஒரு நீதிமான். அந்த உலகத்தோட இரட்சகன் அவங்க ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அவர் எந்த தவறும் செய்யாத ஒரு நீதிமான். அவர் அநியாயமா கொலை பண்றதுக்காக பிலாத்துவின் இடத்துல கொண்டு போக தெரிஞ்ச அவனுக்கு புறஜாதியன் வீட்டுக்கு போனா தீட்டான். அதனால வெளியவே நின்று பேசிட்டு வந்துட்டாங்க. பாரம்பரியத்தெல்லாம் நம்ம கரெக்டா செய்வோம். வாழ்க்கை தான் எப்படி இருக்காது? சரி இருக்காது. இருக்கீங்களா? எல்லா கிறிஸ்தவத்தினுடைய பாரம்பரியத்தில் கொஞ்சம் பெசகிடக்கூடாது. பெசகன ஆள் செத்தாரு. அவ்வளவு நூல் பிடிச்ச மாதிரி நம்ம நிற்போம். ஆனா உள்ள வாழ்க்கை ஒழுங்கா இருக்காது. அவலட்சணமான வாழ்க்கை. உள்ள ஒரு நீதி இருக்காது, ஒரு நியாயம் இருக்காது. ஆனா பாரம்பரியமா எல்லாத்தையும் செய்கிறதுல ஆளா போய் நிற்போம். இவ்வுலகத்திற்குரியவர்கள் ஆண்டவர் சொல்ற, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியவைகள் அல்ல. அவருடைய ராஜ்யம் இங்க இல்லைன்னா உங்களுடைய கால்களும் உங்களுடைய கண்களும் இங்க இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான், இந்த கிணற தந்த நம்முடைய மூதாதைகளாகிய யாக்கோபுவை விட நீர் பெரியவரா அப்படின்னு கேட்பா. உள்ள வாழ்க்கை சரியில்லை, ஆனா பேச்சு எப்படி இருக்கு? பெருமையா இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுமாங்க.
ஆவிக்குரிய பெருமை. பிரதர் அங்க ஜெபம், இங்க ஊழியம், அங்க போனோம், எல்லா பக்கமும் போனீங்க. அம்மா பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கும். நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் கூடி ஜெபிக்கிற எங்கள் டீமில் ஒருத்தர் இப்படி சொன்னார். ரொம்ப கொஞ்சம் சோகமாக இருந்தார். என்ன பிரதர், என்ன வேலையில் கொஞ்சம் அலைச்சலா? நான் கேட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என் மனைவி இந்த லெந்து கால கூட்டங்களுக்காக இப்போ முடிய போதா இந்த சர்ச்சுக்கு டெய்லி கரெக்ட் போயிட்டே இருக்கா. சரி, நல்லது தானே. ஆமாம், டெய்லி போயிட்டுருக்கா. ஏன்னா சரியாக போனால் அங்கே ஃப்ளாஸ்க்கு கொடுப்பாங்களாம். சரியாக போனால், நான் சொன்னேன், வீட்டுக்கு ஒரு ஃப்ளாஸ்க்கு வர்றதுக்கு ஏன் சோகமாக இருக்கீங்க? அவன் சொல்கிறாரு, வேலைக்கு போயிட்டு டயர்டாக வீட்டுக்கு போனால் என்னை மதிக்கவே மாட்டேக்கா. வீட்டுக்கு போனாலும் பிள்ளைகளை நீங்கள் தான் பார்க்கணும். நான் 12 மணி வரைக்கும் என்னை தூங்க விட மாட்டேன்றா. எல்லா வேலைகளையும் செய்யணும். ஆனால் போகிறது எங்க? லெந்து கால கூட்டங்களுக்கு. இந்த கூட்டத்துக்கு போகிறது, அங்கே போகிறது எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் உள்ள என்ன சரியில்லை? கணவனுக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. வீட்டுக்கு தலைவர் இந்த அம்மா தான். இன்னைக்கு நிறைய வீட்டில் அம்மா மாறு பேயாட்டம் ஆடுறோம். வெளியில் இருக்கிற பிசாசை விட உள்ள இருக்கிற பிசாசு பெருசா இருக்கு. ஆனால் ஜெபிக்க சொன்னால் ஆளாக இந்த அம்மா தான் ஜெபம் பண்ணுது. முதல்ல இங்கே விரட்டணும். ஹலோ, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை சொல்லலைன்றங்க. ஏன்னா பேசும் பொழுதெல்லாம் நம்ம என்ன யோசிப்போம்னா, ஆமாம் இந்த பிரசங்கம் அந்த அக்காவுக்கு தான், இந்த பிரசங்கம் இவருக்கு தான், என்னைக்குமே எனக்குன்னு நம்ம எடுத்துக்கிடவே மாட்டோம். அதான் சொன்னேன், கைப்பிடி சொல்லுங்க, உங்களை சொல்லலை. ஆண்டவரை தேடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் அடிப்படையில் இந்த உலகத்துக்குரியவைகளில் உங்கள் கண்ணும் உங்களுடைய ஜெபமும் உங்கள் ஓட்டம் இருந்துச்சுன்னா இந்த மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும். எப்போ உங்கள் கண் மேலே பார்க்கும் உங்கள் வாழ்க்கையே மாறிடும். அல்லேலூயா. எப்போ உங்களுடைய கண்கள் மேலே பார்க்குதோ, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டீங்களோ, உங்கள் வாழ்க்கை தன்னால் மாற ஆரம்பிச்சிடும். இவ்வுலகத்திற்குரியவைகள் அல்லன்னு எப்போ தேவனுடைய ராஜ்யம் இந்த இடையக்காடு கிராமத்தில், இங்கே சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களா என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு பெரிய தாக்கமும் ஏக்கமும் எப்போ எனக்குள்ள அந்த தாக்கம் தூங்க விடாமல் இருக்கிறதோ, நம்ம ஆண்டவருக்காக பிரயாசப்படும் பொழுது வாழ்க்கையெல்லாம் சரியாயிருங்க. வாழ்க்கையெல்லாம் சரியாயிரும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் ஆண்டவருக்காக அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். இல்லை, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க கைப்பிடிச்சு. சிலர் இப்போவுமே ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, எழுப்பி சொல்லுங்க. வீட்டில் போய் ஜோம் பண்ணுங்க, பிரசங்கியா இருக்கு, இங்கே ஜோம் பண்ண வேண்டாமான்னு எழுப்பி கையை பிடிச்சி சொல்லுங்க. இனி நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுங்க. இனி உங்க குடும்பம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி, ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் திருப்பிக்கோங்க. நான் பண்ணின இந்த பிரசங்கத்தோட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர், நீங்கள் திருப்பிக்கோங்க, அப்போஸ்தலருடைய அந்த காலங்கள்ங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய காலங்கள். அப்போஸ்தலருடைய ஆரம்ப நாட்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள். பரிசுத்த ஆவியானவருடைய சீஷர்களுக்கு பொழிந்தருளப்பட்ட காலங்கள். 1வது அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பி வாசிப்போம். எருசலேமை விட்டு போகாமல் பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காக காத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நமக்கு வாக்குத்தத்தம்னு சொன்னாலே நமக்கு என்னதான் ஞாபகம் வரும்? ஆசீர்வாதம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஈசாக்கு அவருடைய மூதாதையர்களுடைய துறவுகளை தோண்டி எடுக்கும் பொழுது சத்துருக்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. கடைசியா
அவன் பேர் வைக்கும் பொழுது சத்துருக்கள் அவன் கூட வாக்குவாதம் பண்ணலை. ஆனால் அவன் சொல்கிறான், என்னைய இடங்கொண்டு பெருக பண்ணினார், அதனால் இந்த பேர் வைக்கிறேன்ட்டு. எல்லாரும் நம்ம இதைத்தான் சொல்லுவோம். இவன் வாக்குவாதம் பண்ணலை தெரியுமா? ரெகபோத்துன்னா இவன் வாக்குவாதம் பண்ணலை. இப்போ உங்க ஒரு அடி நிலத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு, நீங்க ரெகபோத்துன்னு வைப்பீங்களா? நம்ம என்ன வைப்போம்னா ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு வராது. ஆனா என்ன வேணும்? நன்மை மட்டும் நமக்கு வேணும். வாக்கு தத்துவம்னாலே நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆனா வேதத்துல பிரதானமா எழுதப்பட்டிருக்கிறது என்னது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் சொன்னதுதான் அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல 2-3 பேருக்கு ஆண்டவர் அப்படி வாக்கு தத்தமான சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார், உண்மைதான். ஆனால் பிரதானமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வாக்கு தத்தம் எது? நித்திய ஜீவனை தருவேன் என்பது. இப்ப அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. இருக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காக 40 நாட்கள் உயிரோடு இருக்கிறவராக இயேசு தம்மை காண்பிக்கிறார். 40 நாள் இயேசு கிறிஸ்து தம்மை அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக, உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவர்களோடு கூட பேசி உற்சாகப்படுத்தி அவர்களை திடப்படுத்தி கொண்டு வருகிறார். 40 நாட்கள். 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். அதுக்காக காத்திருங்கன்னு சொல்லும் பொழுது சீஷர்கள் சொல்றாங்க, கூடி வந்திருந்தவர்கள் இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். கேட்டது யாரு? சீஷர்கள். கேட்டது யாரு? கூட இருந்த சீஷர்கள். ஐயா, யூதர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பேர் தெரியாத பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த அந்த எம்மா ஊர்ல இருந்து வந்தவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இக்காலத்தில் எங்களுக்கு ராஜ்யத்தை தருவீர்னு. இந்த ரோம் அரசாட்சியிலிருந்து விடுதலை தருவீங்களா? இந்த பூமிக்கு அடுத்தவைகளை ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இவ்வளவு நாள் 3.5 வருஷ ஊழியத்தில் எல்லா காரியங்களையும் அறிந்து கொண்டவர்கள். இயேசு இந்த உலகத்துக்காக எதற்கு வந்தார்? ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். என்னுடைய ரத்தம் இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கும். நான் மரிப்பேன், நான் உயிரோடு கூட நான் எழுந்திருக்கேன். இதையெல்லாம் 3.5 வருஷ ஊழியத்தில் அற்புதங்கள் அடையாளங்களோடு கூட கூடவே இருந்து பார்த்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமும் அவர்களோடு கூட அநேக காரியங்களை பேசி திடப்படுத்துகிறார். இப்ப வந்து நிற்கிறது ஆவியானவருடைய காலத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்பவும் என்ன எங்க போகுது? இப்பவும் என்ன எங்க போகுது? இக்காலத்திலா இந்த பூமிக்கு அடுத்தவைகள். ஆவிக்குரிய காரியங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் அந்த தரிசனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்மாங்க. எல்லாம் அவங்க, நான் என் பிள்ளை அப்படி வச்சிருக்காரு, எங்கள் குடும்பத்தை எப்படி வச்சிருக்கிறாரு எனக்கு புரியல. பைபிளில் அப்படி எங்கேயாவது எழுதியிருக்கா? நான் வாசித்த அளவில் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கே ஆண்டவர் எல்லாம் செய்வாருன்னு உங்களுக்கு காண்பிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்றீங்க. எல்லாம் வரங்கள், வல்லமைகள், ஆவியானவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது. நான் தப்பெல்லாம் சொல்லலை. நானும் அந்நிய பாஷை பேசுவேன், நானும் அபிஷேகத்தில் நிறைய ஜெபிப்பேன். ஆனால் அவர் இக்காலத்திற்குரியவர் அல்ல. அந்த வார்த்தை என்றைக்குமே மாறாது. சீஷர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள எண்ணமும் எதிர்பார்ப்பும் இக்காலத்திற்குரியவைகளாகவே இருந்தது. ஒரு வசனம் நீங்க எடுத்து வாசிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் அடிப்படை உபதேசத்தையே திரும்ப சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கீங்க. ஹலோ, காலத்தை பார்த்தா
நமக்கு போதிக்கப்பட்டவைகள், நம்முடைய அனுபவங்கள், தேவன் நமக்கு தந்திருக்கிறவைகள். காலத்தை பார்த்தா போதகரா இருக்கணும், காலத்தை பார்த்தா உடைய ஊழியம் வளர்ந்திருக்கணும், காலத்தை பார்த்தா நீங்க ஆத்துமாதாயத்தில் அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். காலத்தை பார்த்தால் தேவனுடைய ராஜ்யம் உங்களால் உங்க குடும்பத்தால விரிவடைந்திருக்கணும். ஆனா அடிப்படை உபதேசத்திலே இன்னும் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. கைப்பிடி சொல்லுங்க, உங்களை சொல்லலை. அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிப்படை எண்ணம் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம் எல்லாமே பூமிக்கு அடுத்தவைகளாக இருக்கிறதுனால தான் இப்படி. எப்போ நம்ம மேலே பார்க்கமோ ராஜா ஒரு நாள் வருவார், அவருக்கு நாம் எதிர்கொள்ளுவோம். இந்த ஆத்துமா முக்கியம், இந்த ஆத்துமா நித்தியமாய் அவரோடு கூட நிற்கும் என்று மேலே பார்க்கும் பொழுதுதான் இக்காலத்திற்காக, இந்த ராஜ்யத்துக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்துக்காக நீங்களும் நான் ஓட ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவன் என் மீது வைத்த திட்டம் பெரியதுன்னு ஓடிக்கொண்டே இருப்போம். நான் ஒரு சவாலாக ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிறதுல வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஆண்டவரை அறியாத ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கீங்களா? கையெல்லாம் தூக்க வேண்டாம். சோல் வின்னிங் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தரையாவது, ஒரு பர்சனையாவது வாழ்க்கையில் இயேசுவே அறியாத ஒருத்தரை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருக்கீங்களா? இதை விட பெரிய வேலை இந்த உலகத்தில் என்ன இருக்குது? நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 6:27 சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற காரியத்துக்காக கிரியைகளை நடப்பியுங்கள். இனி உங்களுடைய கிரியைகள், உங்கள் குடும்பத்தினுடைய கிரியைகள், உடைய வேலையினுடைய கிரியைகள், தொழிலின் கிரியைகள் எதை நடப்பிக்கணும்? இம்மைக்கானவைகள் அல்ல, அழிந்து போகிற காரியத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனில் எது நிலைத்திருக்குமோ அதற்காக நிலைத்திருங்கள், ஓடுங்கள், பிரயாசப்படுங்கள். ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கடந்த வாரத்தில் நாங்கள் ஒரு மிஷனரி டெடிகேஷன் வச்சுருந்தோம், ஒரு மிஷனரியை பிரதிஷ்டை செஞ்சுருந்தோம். அப்போ பீகார்லேருந்து ஒரு ஹிந்தி மிஷனரி வந்திருந்தார். அவருடைய சாட்சியை அகஸ்தின் ஜெபக்குமார் என்ன பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அவர் தான் இவர்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய பெயரை எங்கேயோ கேட்டிருக்கேன்னு நான் ஒரு நாள் முழுவதும் யோசித்தேன். அப்புறமா கண்டுபிடிச்சிட்டேன், அவர்கிட்ட கேட்டேன். எல்லாம் கவனிங்க, நாம் இருக்கிற இந்த தேசத்தில் தான் இப்படி நடந்துட்டுருக்கு. வந்த மிஷனரி கருவந்தியாங்கிற ஒரு இடத்துலேருந்து வந்திருந்தார். அவர் இருந்த கிராமமும் சரி, அவரோடு கூட இருக்கிற 54 கிராமத்திலையும் என்ன வேலை தெரியும்னா, ப்ரொஃபஷ்னலாக விபச்சாரம் மட்டுமே தொழில். வந்திருந்த மிஷனரிக்கு தகப்பன் பேர் தெரியாது. 54 கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் தகப்பன் பேர் தெரியாது. இவர்கள் முன்காலத்தில் ராஜாக்களுடைய காலங்களில் நடனமாடுகிற தொழிலை செய்தவர்கள். காலங்களும் கலாச்சாரங்களும் மாறினதுனால என்ன செய்யணும் தெரியாமல் அவருடைய வேலையே, தொழிலே விபச்சாரம் செய்கிறது தான். பெண் பிள்ளை பிறந்துட்டா போதும் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளையினால் தன்னுடைய வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்போன்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைகளை அங்கே விபச்சாரத்திற்காக விற்கப்படுகிறார்கள், பிடிக்கப்படுகிறார்கள். அப்போ அகஸ்டின் ஜெபக்குமார் என்ன முதன்முறையாக இந்த காரியங்களை ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படும் பொழுது அழுதாங்களாம். அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லிட்டு வந்து ஓன்னு அழுதாங்களாம். அப்போ அவங்களுடைய ஒரு எண்ணம், இவர்களை எப்படியாவது ஆண்டவருக்குள்ளே நடத்தணும்னு சொல்லி ராகா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஹோமை உருவாக்குனாங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டாங்க. அடுத்த தலைமுறையை, சந்ததியை நம்ம எப்படியாகிலும் ஆண்டவருக்குள்ளே நடத்திடணும்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க.
அதோடு கூட சேர்த்து ஆண்டவரையும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி வந்தவர் தான் இவர். இவருடைய பெயர் குட்டுகுமார். அப்படி வந்தவர் தான் இவர். இன்னைக்கு ஆண்டவரை அந்த தலைமுறையில் சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, நல்லா படித்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சில கிராமங்கள் 54 சில கிராமங்கள் இந்த இயேசு அவர்களுக்குள்ள போனதுனால் அந்த அந்த காரியத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். இனி இது எங்களுக்கு வேண்டாம் என்று. இந்த தம்பியை இவரை 10th வரைக்கும் படிக்க வச்சுட்டு 6 மாதம் ஒரு பைபிள் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அவங்கள கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் வார்டனாக வச்சுருந்தாங்க. ஹாஸ்டலில் வார்டனாக வச்சுருக்குறாங்க. அவனுடைய சொந்த செலவுக்காக அந்த நாட்களில் ஒரு 2000 ரூபாவை அவனுக்கு ஒரு அலவன்ஸாக கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு கிறிஸ்மஸ் நாட்களில் அவன் போய் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன்ட்ட போய் கேட்டிருக்கிறான், அண்ணே எங்கள் கிராமத்தில் நான் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை எங்கள் ஜனங்களுக்காக நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும்னா அந்த நாட்களே 50,000 ரூபா அவன் ரெடி பண்ணியிருந்த கூட்டத்துக்கு தேவை. இவனுக்கு செலவுக்கே நம்ம தான் 2000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம், அதுவும் அவனுக்கு போதுமானது. அப்போ இந்த பணத்துக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த மிஸ்டரி என்ன சொன்னாங்க, இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி லஞ்ச் டைமில் திரும்பி வருவாங்க, 2 மணி நேரம் டைம் இருக்கும். இவன் தெருவில் போய் ஒரு கோணி சாக்கில் குப்பைகளில் கிடக்கிற பழைய பிளாஸ்டிக் டப்பாவை பிறக்கி போட்டு, சாக்குகளை பிறக்கி போட்டு கடையில் போட்டு, யாருக்கும் தெரியாது, 2 மணி நேரம் தேனாமும் போய், இதுதான் அவனுக்கு வேலை. பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு அவன் சொன்னான், இப்படி சேர்த்து வச்சு 50,000 ரூபா நான் சேர்த்து வச்சேன். என்னுடைய கிராமங்களை பாருங்க எவ்வளவு அவலட்சணமாக இருக்கிறது. இந்த இயேசு எங்கள் கிராமத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும், இந்த இயேசு எங்கள் கிராமத்துக்கு வேணும், அதனால் நான் இப்படி பிரயாசப்பட்டேன்னு அவன் அண்ணன்ட்ட வந்து சொல்லியிருக்கிறான். நாங்கள் எங்கள் வீட்டில் 2 நாள் தங்கியிருந்தார். நான் கேட்டேன், இப்படி ஒரு சாட்சியை நான் கேட்டேன், எப்படி இந்த காரியங்களை செஞ்சீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நான் அந்த ஒரு கூட்டத்தை மாத்திரமல்ல, அதே போல் பல கூட்டங்களை நான் நடத்தியிருந்தேன். வாலிபர்களுக்கு எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், எங்கள் கிராமத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், சிறு பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணுன்ட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பணம் சேர்த்து வச்சேன். எனக்கு யாராவது சட்டை எடுக்கிறதுக்காக போவாங்க, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்காதங்க, பணமாக தாங்கன்னா கேட்டு வாங்கி அதை நான் சேர்த்து வச்சுக்கிடுவேன். எனக்கு யாராவது கிஃப்ட் வாங்குறதுக்கு பணம் தருவாங்க, கிஃப்ட் வாங்காதங்க, பணமாக தாங்கன்னா நான் சேர்த்து வச்சுக்கிடுவேன். இப்படி சேர்த்து 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 அநேக கூட்டங்களை நான் நடத்தினேன். உங்க நிலைமை என்ன? கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதற்காக நீங்க என்ன செய்றீங்க? குப்பையில கிடக்கிறத பிறக்கி கடையில போட்டு சேர்த்து வச்சு தனக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்டை பணமா வாங்கி எப்படியாகிலும் இந்த இயேசு எனக்கு அறிவிக்கப்படணும்னு பிரயாசப்படுகிற ஒரு மனிதர் எங்கே? இந்த உலகத்திற்காக இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் எங்கே? எழும்பி நிற்கலாமா? நம்ம ஜெபித்து முடிக்கலாம். இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் வேகமாக ஒரு 2-3 நிமிஷத்துல நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நல்ல தயவு செய்துங்க வாயை மூடிட்டு இருக்கிற நேரங்கள் அல்ல. இந்த ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துக்காக நம்ம என்ன செய்ய வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய பிரயாசங்கள், இந்த பூமிக்கு அடுத்தவைகள், நம்முடைய ஜெபம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், கணவர், தொழில், வேலை எல்லாம் இவ்வுலகத்திற்குரியவைகளையே ஆண்டவர் சொல்றாரு. ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. அற்புதத்துக்காக ஓடுறோம், நன்மைக்காக ஓடுறோம். இயேசுவை நம்புறதெல்லாம், விசுவாசிக்கிறதெல்லாம் எனக்கு ஏதாவது நடக்காதா? ஆண்டவர் சொல்றாரு, என் ராஜ்யம் இங்க இல்ல. அவர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரே காரியம் நித்திய ஜீவன். அழியாதவைகளுக்காக ஓடுங்கள் என்று உங்களுடைய முழு பிரயாசமும்
நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவைகளுக்காக நீங்களும் நானும் ஓடணும். நாட்கள் பொல்லாதவைகள். எப்படி இயேசு ராஜா இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல வானத்தில் எக்காலம் தொனிக்க அவர் திரும்ப வரப்போகிறார். இன்னும் இக்காலத்துக்காகவா வாழ போகிறோம்? நல்ல வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், எங்களுடைய தொழில், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் ஆண்டவருடைய பிரயாசத்துக்காக, ஆண்டவர் இம்மைக்காக அல்ல, மறுமைக்காக. இயேசுவை இதற்காக அல்ல, அற்புதத்துக்காக அல்ல, அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படணும். நான் கடைசி ஒரு சாட்சியை சொன்னேன் இல்லையா? தேவ பிள்ளைகளே, நம்முடைய அலங்காரங்கள் என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன, எவ்வளவோ செலவு பண்றோம். ஆனா என் ஜனம் ரட்சிக்கப்படணும்னு குப்பையா அலைகிற ஒரு மனுஷன் எங்கே? ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நான் மேலானவைகளை நாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நீ வாழும் வாழ்க்கை மணல் வீடுதானே, புயல் வந்தால் சரிந்திடுமே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. நீ மேலானவைகளை தேடு, நித்தியரே சுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்தியரே சுவை நாடு. செல்வம் சுகமோடும், செல்வம் சுகமோடும், பேர் புகழோடும் சுகித்தினி வாழ்கிறாயோ. செல்வம் சுகமோடும், பேர் புகழோடும் சுகித்தினி வாழ்கிறாயோ. சந்தேகமில்லை, மரணம் ஒரு நாள் உன்னையும் சந்திக்குமே. சந்தேகமில்லை, மரணம் ஒரு நாள் உன்னையும் சந்திக்குமே. நீ மேலானவைகளை தேடு, நித்தியரே சுவை நாடு. மேலான